நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த ஒரு பொருள் அதை வச்சிங்க அப்படின்னா 4 திக்கிலிருந்தும் பணம் தேடி வரும். உழைக்கணுங்க, உழைச்சாதான் பணம் வரும். இருந்தாலும் இந்த பொருளை பயன்படுத்தும் போது வீண் வரைய செலவு ஆகாம அந்த 4 திக்கிலிருந்தும் வர பணம் நம்ம கிட்டேயே தங்கும். அப்படின்னா அது என்ன பொருள்? இப்ப பூஜை பண்ணி நமக்காக கோவில்ல இருந்து சிருஷ்டி ஒளிக்கு வந்திருக்கு. அது என்ன பொருள் அப்படின்றது தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொரு மரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காவே ஒரு ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு மரம் இன்னொரு மரத்து கூட பேசுது, அது வந்து கம்யூனிகேஷன் இருக்கு, அது அதுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள பார்த்த நிமிஷம் ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு திங் வந்து ரெடி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க, சாப்பிடுறது ஒரு ஸ்வீட்டே செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனா தட்ட கூடலாம் நம்ம இதை விட இன்னும் ஜாஸ்தியா அப்ப ஏதோ பண்ண ஏப்பா இந்த A to B ல கொஞ்சம் போயிட்டு என்ன வாங்கி வந்துறேன், ஏப்பா இந்த அகர்வால் போயிட்டு வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் கடையோ இல்ல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுங்க, இருந்தாலும் அன்னைக்கு கொடுத்தீங்க அந்த மாதிரி சொல்லுவேன் இல்லையா? அப்ப அதே மாதிரி இறைவனுக்கு இப்ப குரு வழியில கொடுக்கும்போது குரு என்ன கொடுத்தாரு நான் செக் பண்ணா இதான் அவர் பிரசாதமா கொடுத்தாரு. சோ இப்ப நம்ம இறைவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டுல 4 திசையில இருந்து, அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தர் போறோம். ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா வாழ்க்கையில, நம்மளும் முன்னேற மாட்டோமா, ஏதாவது ஒரு கயிறு கிடைக்குமா முன்னேறதுக்கு அப்படின்னு நம்ம தேடுறோம். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த ஒரு பொருள் அதை வச்சிங்க அப்படின்னா 4 திக்கிலிருந்தும் பணம் தேடி வரும். உழைக்கணுங்க, உழைச்சாதான் பணம் வரும். இருந்தாலும் இந்த பொருளை பயன்படுத்தும் போது வீண் வரைய செலவு ஆகாம அந்த 4 திக்கிலிருந்தும் வர பணம் நம்ம கிட்டேயே தங்கும். அப்படின்னா அது என்ன பொருள்? இப்ப பூஜை பண்ணி நமக்காக கோவில்ல இருந்து சிருஷ்டி ஒளிக்கு வந்திருக்கு. அது என்ன பொருள் அப்படின்றது தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும், நீங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப திருப்தியா இருந்தது, நான் பாலாஜி கிட்ட ஜாதகம் பார்த்தேன், எல்லா விஷயத்தையும் ரொம்ப கரெக்டா சொன்னாங்க, திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்ற வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லும்போது எனக்குமே பெருமை, இந்த அப்பா என் தம்பி இந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். சொல்லுங்க ஜி, பூஜை அறையில் வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன? பூஜை அறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா உண்மையான இறைவன் வசிக்கக்கூடிய இடம் எதுன்னா நம்ம இதயம் தான். உள் கடந்து தேடணும். ஆனா நம்ம வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். சோ நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சிந்தனைகள், கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா அங்கதான் கடவுள் இருக்காரு, வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்தினாதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு. மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை, இது திருமூலர் வாக்கு. சோ சித்தர்கள் குறிப்புல ரிஷிகளோட இதுலயும் நம்ம குருமார்கள் வழிகாட்டுதல்ல தான் இந்த சிருஷ்டி ஒளின்றதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தன்மை உண்டு. ஒரு சின்ன பொருள் எடுத்தாலுமே அதுக்கும் ஒரு வீரியம் இருக்கு, அதுக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஸோ ஒவ்வொரு மரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காவே ஒரு ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு மரம் இன்னொரு மரத்து கூட பேசுது, அது வந்து கம்யூனிகேஷன் இருக்கு, அது அதுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. அப்போ நிலத்துல வேறு ஊன்றி அந்த நிலத்துக்கடியில இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து மேல் வரைக்கும் கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கி பூமிக்கு அடியில வரைக்கும் கொண்டு போற தன்மை வந்து அந்த மரத்துக்கு தான் உண்டு. ஸோ எப்பயுமே உயரமான இடத்துல விளையக்கூடிய வளரக்கூடிய மரங்களுக்கு வீரியம் ஜாஸ்தி. அதனாலதான் சித்தர்கள் எல்லாம் மரத்துக்கடியில போய் தவம் பண்றதெல்லாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க, உங்களுக்கு எதுவா சொல்லணும்னாக்கா புத்தருக்கு போதி மரத்துல இருந்து ஞானம் கிடைச்சது. ஆமா ஆமா, உண்மை அதெல்லாம். ஸோ ஆப்பிள் கீழே விழுந்தோன்னு நியூட்டன் இது கண்டுபிடிச்சார். ஸோ இது எல்லாமே ஞானம் பிறக்கிறது, வழி பிறக்கிறது எல்லாமே மரத்துல இருந்துதான். ஸோ புல்லாய் பூண்டாய் பல்மிருகமாய் மரம் கொடி தாவரம் இந்த மாதிரி எல்லாமே வரும் இல்லைங்களா? அதுல ஒரு அபூர்வமான ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒண்ணு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்டி வந்து நான் டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணேன்னா, நம்ம குரு கிட்டேயே இந்த பெட்டியை கையில கொடுத்து விட்டேன், எடுத்துட்டு போங்க அப்படின்னு. எங்களையா போறீங்க இல்லையா, போகும்போது கொடுங்க, எடுத்துட்டு போங்க. அப்ப குரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் பார்த்தா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல நட்ஸ் போட்டு வைக்கிறாரு. பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு வர பக்தர்களுக்கு எல்லாம் அவர் கையினால எடுத்து கொடுக்குறாரு. ஆமா, நானுமே பார்த்தேன். கரெக்ட்.
இது எதனால அப்படின்னம்னா இது வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு எல்லாரும் குங்குமம், விபூதி, சந்தனம் இதெல்லாமே கொடுக்கலாம், அது தப்பு இல்ல. எதுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இந்த பெட்டியோட தன்மை ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கறது. ஓ கல்கண்டு வச்சு கூட கொடுத்துருக்கலாம். எதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதான் அதெல்லாம் வாங்க முடியும். ஓப்பனா சொல்லணும்னா அக்ரூட்ல இருந்து எல்லாமே அததான். இப்போ நம்ம அந்த நிலைக்கு நம்மளோட, அதாவது நம்ம என்ன குடுக்குறோமோ, இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மள பார்த்த நிமிஷம் ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு திங் வந்து ரெடி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க, சாப்பிடுறது, ஒரு ஸ்வீட்டே செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனா தட்டப்படலாம், நம்மள இதை விட இன்னும் ஜாஸ்தியா ஏதோ பண்ண, ஏப்பா இந்த A to B ல கொஞ்சம் போயிட்டு என்ன வாங்கி வந்துறேன், ஏப்பா இந்த அகர்வால் போயிட்டு வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் கடையோ இல்ல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு, நான் எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுங்க, இருந்தாலும் அன்னைக்கு கொடுத்தீங்க அந்த மாதிரி சொல்லுவேன் இல்லையா. அப்ப அதே மாதிரி இறைவனுக்கு இப்ப குரு வழியில கொடுக்கும்போது குரு என்ன கொடுத்தாரு நான் செக் பண்ணா இதான் அவர் பிரசாதமா கொடுத்தாரு. சோ இப்ப நம்ம இறைவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டுல 4 திசையில இருந்து, அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தர் போறோம், ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா வாழ்க்கையில, நம்மளும் முன்னேற மாட்டோமா, ஏதாவது ஒரு கயிறு கிடைக்குமா முன்னேறதுக்கு அப்படின்னு நம்ம தேடுறோம். சோ இமயமலை சாரல்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட இதுல எந்திரங்கள் பொறிக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டி தன்மைன்னு சொல்லுவாங்க. 4 பக்கமும் வரக்கூடிய அந்த விஷயங்கள் யாராலையும் தடுக்க முடியாத ஒரு தன்மையில இருக்கு, கண்ட்ரோல் பண்ணி வச்சு. ஆமா, கண்ட்ரோல். உள்ளுக்குள்ளேயே ஆகாஷ சக்தி அதிகரிக்கும். மேல போட்டிருக்கக்கூடிய இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு வஜ்ராயுதம் பேட்டர்ன்ல உங்களுக்கு நெருப்பு ஜுவாலையோட இதுல கிடைக்கும். ஏன்னா முதுகு எலும்புதான் வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம முதுகு எலும்பு வலைய உழைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம். சோ அதை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுல இருக்கும். செய்வினையோட மோசமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்திஷ்டி தான். சோ நம்ம கொடுக்கக்கூடிய யந்திரம் வந்து தத்தாத்திரேயரோட யந்திரம். சோ கந்திஷ்டி யந்திரம்னு இதை சொல்லக்கூடாது, குரு அருள் இருந்தாதான் திருவருள் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். சோ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குருவோட அந்த பரம்பரையில வரனா தத்த பரம்பரை, அதனால குருவோட அந்த தத்தாத்திரேயரோட யந்திரத்தை நம்ம கொடுக்குறோம். காத்தல், படைத்தல், அழித்தல். அதாவது ஒரு மனிதன் சம்பாதிக்கும் பொழுது அதை காத்து வைக்கணும், தேவையில்லாம அதை அழிக்க கூடாது. படைப்பது, படைப்பதுன்னா இன்னைக்கு 10 ரூபாய் வருது, அந்த 10 ரூபாயில 8 ரூபாய் நம்ம வீட்டு செலவு பண்ணா 2 ரூபாய் சேமிச்சு இன்னொரு இடத்த படைச்சு வைக்கணும், நம்ம குடும்பத்துக்காக வச்சுட்டு போகணும். அடுத்த நாள் அப்படின்றது ஞாபகத்துல இன்னைக்கு வந்துச்சு 10 ரூபாய் ஜாலியா செலவு பண்ண, நாளைக்கு ஐயோ ஐயோ சார் வரல சார் வரல அப்படி போகாம அடுத்த நாளைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகளை கொடுக்கறதுக்காக இது பாத்தீங்கன்னா இதுதான் குபேர பெட்டிகா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 அறைகள் இருக்கும். இந்த 4 அறைகள் 4 திசைகள்லயும் இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை எடுத்து தரதுக்காகவும் நம்ம இதுக்கான எந்திரத்தையும் நம்ம பதிச்சிருக்கோம். சோ ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காய் வந்து போடணும். ஒரு அறை ஃபுல்லா ஏலக்காய் போட்டு அதுல 5 ரூபாய் பித்தளை காயின் வந்து 21 காயின் அது கூட வச்சிடணும். 21 காயின் ஏலக்காய். அது பித்தளை காயின் மாதிரி ஒரு கோல்டன் கலர்ல அந்த காயின் தான் வைக்கணும். இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பும் மிளகும் வைக்கணும். கல்லுப்பு, மிளகு திருஷ்டிக்காக. ஆமா. இன்னொரு இதுல இந்த குருவோட யந்திரத்தை, அதாவது தத்தாத்திரேயரோட யந்திரத்தை வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரல் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த விரல் மஞ்சளும் ஜாதி பத்திரியும் வைக்கணும். ஜாதி பத்திரி, விரலி மஞ்சள், இந்த யந்திரம் வைக்கணும். இன்னொரு அறை இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு சேமிப்புக்கான அறை. சோ நம்ம என்ன காசு நம்ம கிட்ட வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பொருள் விற்கிறோம், அதுல காசு வருது, இல்ல ஏதோ ஒரு இதுல நமக்கு நல்ல லாபகரமா வருதுன்னா அந்த பணத்துல சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுருள் பட்டையில அந்த பணத்தை அதுல இருந்து ஒரு பணம், ஒரே ஒரு ரூபாய் நோட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 10,000 ரூபாய் வருதுன்னா அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தாலும் சரி, 500 ரூபாய் எடுத்தாலும் சரி, அது அவங்களோட விருப்பம். எடுத்து அந்த இதுல சுருள் பட்டை வச்சு நல்லா சுருட்டி நூல் கட்டி இதுல போட்டுக்கிட்டே வரும். இதுல போட்டுறணும். ஆமா, சுருட்டி. ஆமா, இந்த நூலை கட்டணும். லாஸ்ட்ல வந்து ஃபைனலா நூலை கட்டி உள்ள போடணும். சோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு இதுல ஃபுல்லா ஏலக்காய், 21 5 ரூபாய் காயின், 21 எண்ணிக்கையில. இன்னொரு இதுல கல்லுப்பு, மிளகு. இன்னொரு இதுல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எந்திரம், விரலி மஞ்சள், ஜாதி பத்திரி, கிராம்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இன்னொரு இதுல நம்ம கிட்ட எப்பப்பெல்லாம் பணம் வருதோ, இப்ப நகை வாங்குறதுக்காக நம்ம பணம் எடுத்து வைக்கிறோம், இல்ல ஒரு விஷயம் பண்றோம், அதுல இருந்து நமக்கு காசு வருதுன்னா உடனே அந்த பணத்துல ஒரு ரூபாய் ஒரே ஒரு நோட் எடுத்து அதுல சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த சுருள் பட்டையை வச்சு நல்லா டைட்டா சுத்தி அதை நூலை கட்டி உள்ள போட்டுறணும். சோ இது ஃபுல்லா சேர்ந்துடுது அப்படின்னு சொன்னோம்னா அதை ஒரு பஞ்சா கட்டி ஒரு ஓரமா வைக்கணும். இதே மாதிரி சேர்த்துக்கிட்டே தான் வருமே தவிர அது செலவே பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையும் செலப்படும். சோ இதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் இருக்கும். 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த கல்லுப்பை தண்ணியில கரைச்சு விட்டுறணும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா உப்பு வைக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா க்ளீன் பண்ணணும், எல்லாமே கண்டிப்பா க்ளீன் பண்ணணும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வைக்கணும். சோ டெய்லி தூப தீபம் காட்டும்போது திறக்கணும்.
ஓகே, ஓபன் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும். காமிச்சிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து இதை க்ளோஸ் பண்ணி பத்திரமா வச்சுட வேண்டியதான். சூப்பர் சூப்பர். குபேர பெட்டி, குபேர பெட்டியோட தன்மை என்ன, பூஜை அறையில இந்த குபேர பெட்டி வைக்கிறதால என்ன பலன், அதே மாதிரி இந்த குபேர பெட்டியோட ஒரு யந்திரமும் வருது. அந்த நம்மளுடைய கண் திருஷ்டிகள் எல்லாம் போக்கணும், குரு அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குரு அருளோட சேர்ந்து அந்த யந்திரமும் சிருஷ்டி ஒளியில இருந்து இந்த கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்திரத்தோட தன்மையை தாந்திரிகம் மாந்திரிகம் வேலை செய்யாது. ஓகே, சோ தத்தாத்திரேயர் வந்து தாந்திரிகம் மாந்திரிகம் டோட்டலாவே டிஃப்யூஸ் பண்றாரு. சோ அதே மாதிரி இப்போ நாங்க இந்த ரூபா நோட் போட சொன்னீங்களா, அதுல கூட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி காயின் போடலாம், தங்க காயின் போடலாம், அவங்களுக்கு சேவ் அண்ட் செக்யூர்னா அது போட்டுக்கலாம். வசதிக்கு ஏற்ப என்ன உண்டோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பணத்தை 4 திசையிலிருந்தும் ஈர்க்கக்கூடிய இந்த குபேர பெட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. டைரக்டா சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் இருக்கு. ஏராளமான பரிகார பூஜை பொருட்கள் இங்க இருக்கு. வேணுன்றவங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி www.srishtioli.com நம்மளோட வெப்சைட்லயும் நிறைய பொருட்கள் இருக்கு. அதையும் போய் விசிட் பண்ணுங்க. இந்த பெட்டி வேணும்னா இமீடியட்டா இப்பவே வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். सृष्टि ओली